ஹலோ காய்ஸ், என் பேர் முரளி. நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அப்புறம் பைக் இன்ஃபர்மேஷன் பற்றின வீடியோஸ் போடுவேன். சேனலுக்கு புதுசாக வந்துருக்குங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கேன். பிகாஸ் பைக் ஒன்று டெலிவரி எடுக்க, அது ஃப்ரெண்டுக்கு தான் பைக் டெலிவரி எடுக்க போகிறேன் இன்றைக்கி. போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹைவே ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து 35 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஹைவே தான். எங்கேன்னு திரும்பினா அதுக்கப்புறம் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா பைக் வந்து 10:30க்கு டெலிவரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கேயே மணி 7 ஆயிடுச்சு. எப்படி போகிறேன்னு தெரில. எப்படியும் வேகமாக தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் டைமில் இந்த மலையெல்லாம் பார்க்குறதே வேறு லெவல் தான். பாருங்கள், அது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பட் வீடியோ ஷேக்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மவுண்டனோட வியூ பாருங்கள். கரெக்டாக பிரிட்ஜில் போகிறப்போ சூப்பராக வேறு லெவலில் தெரியுது பாருங்கள். இதுதான் நான் காசு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டோல் இன்றைக்கி. இதுதான் லாஸ்ட் டோலாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு டோல் எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போகிற வழியில் வேறு எங்கேயாச்சும் டோல் கேட் இருக்கான்னு. இந்த இடத்துல தான் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அப்படியே மேப் பார்த்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். இன்னமும் கொஞ்சம் இடத்துலலாம் இந்த ரோடு ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. அங்கே வர எப்படி திருப்பி விட்ருக்காங்கன்னு. இந்த பக்கமாக இறங்கி ஏறி போகணுமா, ஒரே கல்லாக கிடக்கு. வாரி விடுறதுக்கு நிறையா சான்ஸ் கிடக்கு. ரொம்ப வண்டி நிறுத்தி ஸ்லோவாக தான் போகணும் போல். ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டுன்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரையும் கோயம்புத்தூர் போனதில்லை, அதனால் ஐடியா இல்லை. எங்கிட்ட ரூட் காட்டுதோ அவங்ககிட்டே போக வேண்டியது. ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறேன். பார்ப்போம் ஏது அதான் கரெக்ட் ரூட்டால் நம்மளை சுற்ற வைக்கிதான்னு பார்த்துருவோம் என்னான்னு.
கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உடுமலைப்பேட் தாண்டிட்டேன், 175 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எங்கேயுமே அவ்வளோ ஸ்டாப் பண்ணல. இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நிறுத்தினேன். பாருங்க சுற்றி விண்டு மில்லாக இருக்குது. இந்த பக்கம் ஒன்று பெருசாக இருக்கும் பாருங்க, சுற்றி இங்கே ஒரே விண்டு மில்ஸாக தான் இருக்குது. அதனால தான் இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். இனி நேராக அடுத்து கோயம்புத்தூர் தான் கைஸ் போனோம். அங்கே ப்ரோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹிமாலயன் பைக் டெலிவரி வாங்க, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கோயம்புத்தூர் ரீச் பண்ண நமக்கு ரோடு சூப்பராக மாறிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரோடு சிமெண்ட் ரோடு மாதிரி தான் தெரியுது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பள்ளமேடு எதுவுமே இல்லை, நீட்டாக அழகாக இருக்குது ஓட்டுறதுக்கு. தூரத்தில் இருக்க அந்த பிரிட்ஜை பாருங்கள், சூப்பராக தெரியுது. அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்போ சூப்பராக தெரியுது அந்த பிரிட்ஜு. எப்படி ஏறி இறங்கி அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வியூ தான் வேறு மாதிரி இருக்குது வியூ. கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. வர கொஞ்சம் கூகுள் சொதப்பி விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்துட்டாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தாரு. வண்டி இப்போ டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் போகணுமா, அதனால் ஓவரால் ரிவ்யூ காட்ட முடியாது. ஆல்ரெடி கீ உள்ளாக கொண்டு போயிட்டாங்க. அதனால் சும்மா சுற்றி மட்டும் காட்டுறேன் கைஸ். இதுதான் BS6 வண்டி. வந்தோடனே இங்கே வந்தோடனே ப்ரோ எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு. வண்டி இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 411 சிசி. அண்ட் இது வந்து 5 கியர் டிரான்ஸ்மிஷன் தான். அண்ட் இந்த நேமுக்கு தாங்க சொல்ல போனால் ஒர்த்து ஹிமாலயன். பார்த்தீங்கன்னா கீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. ஸோ ஸ்பீடாமீட்டர்லாம் எதுவுமே காட்ட முடியாது. கலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் BS6 ஆல் நியூ கலர்ஸ் தான். அண்ட் இங்கே பார்த்தவங்க பேக் டயர் வேறு மாதிரி இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. இந்த ஷோரூமில் தான் அவங்க வண்டி எடுத்தாங்க. இது வந்து பல்லடம் போகிற மெயின் ரோட்டில் இருக்குது இந்த ஷோரூமு. பேக் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 120/90 R17. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே விண்ட்ஷீல்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் சைடில் வந்து சேஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. சேஃப் கார்டில் அவங்களுடைய லோகோ ராயல் என்ஃபீல்டு. அண்ட் அதோட ஸ்ட்ரைப்ஸை பாருங்கள், டேங்க்கில் கொடுத்துருக்க 2 ஸ்ட்ரைப்ஸ் வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அகெயின் இது பின்னாடி வந்து நமக்கு லக்கேஜ் கார்டு அவங்க ஸ்டாக்லேயே கொடுத்துருவாங்க. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 லிட்டர்ஸு. அண்ட் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 to 35 தரும்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. நம்ம ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். கைஸ் நான் கிளம்பிட்டேன். பைக் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் தான் கிடைக்குனாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் கிளம்பிட்டேன். ஓகே கைஸு, இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ வண்டி வாங்கினார்ல அந்த ப்ரோவும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட சேனலோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அவர் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.